ஹாய் கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு குபேலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா மாங்காய் சாதம் வித் மாம்பழம் தான். ஓகே, மாங்காய் சாதத்துக்கான ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நேற்று மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். மாமியார் எனக்காக மாங்காய், மாம்பழம், எலுமிச்சம்பழம், பாகற்காய் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. மாமியார் கொடுத்து விட்டது என்னமோ மாங்காய் பச்சடி சேர்ந்து கொடுத்து விட்டாங்க. மாங்காய் பச்சடிக்கு ஒரு கான்வர்சேஷன் ஓடுச்சு. எனக்கு மாங்காய் பச்சடிக்கு வெல்லம் போட்டால் தான் பிடிக்கும்னு, மாமியார் சர்க்கரை போட்டாலே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ காலையில் எழுந்தப்ப என்ன ரெசிபி செய்யலாம்னு யோசிச்சப்ப மாங்காய் சாதம் செய்யலாம்னு தோணுச்சு. மாமியார் கொடுத்த மாங்காய் பச்சடி, மாங்காய் சாதம் தான் காலையில செஞ்சது. அப்போ பாப்பா ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னுச்சுன்னா, அம்மா என் ஃப்ரெண்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டு வந்தா நல்லா இருந்துச்சுமா, எனக்கு அதேம்மா செஞ்சு கொடுங்கம்மான்னு. ரொம்ப நல்ல விஷயம் பிள்ளை சொல்லியிருக்கு. நல்லெண்ணெய் சாப்பிட்டாத பிள்ளை நல்லெண்ணெய் கேட்குதுன்ட்டு அதுக்காகவே ஒரு மாங்காய் சாதத்தை போட்டாச்சு. ஸ்கூலுக்கு மாம்பழத்தோட பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாச்சு. நம்மளுக்கு மாங்காய் சாதமும் காராச்சேவும் காலையில சாப்பிட. உங்கள் எத்தனை பேருக்கு மாங்காய் பச்சடியும் மாங்காய் சாதமும் பிடிக்கும்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை பை.